வணக்கம் மாணவர்களே. முதலாக என்னோட யூடியூப் சேனல்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் பாடத்தை நம்ம நடத்த ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் நடத்துகிறோம். அந்த டிஃப்ரென்சியேஷனில் டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, டிஃப்ரென்சியேஷனா dy/dxன்னு சொல்ல போகிறோம். அப்படின்னா என்ன, அது எதுலேருந்து நம்ம எதுக்காக அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ டீச்சர் சொல்ல போகிறேன். அதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம y is equal to f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சதுன்னா 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. நிறைய சார்புகளில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுப்போம். y is equal to x square minus 5x plus 3 அப்படின்னு எடுப்போம். நிறைய எடுப்போம். அந்த மாதிரி பேரபுலெல்லாம் நிறைய வரையுவோம். எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் செய்வோம். அதே மாதிரி ஒரு கர்வ் டீச்சர் எடுத்திருக்கேன். y is equal to x square அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் எடுத்திருக்கோம். y is equal to x square என்ன அர்த்தம்? நம்ம 10th செய்வோம். x equal to 1 2 3 அப்படின்னு நமக்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அந்த நம்பர்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன y வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதே தான் இப்போ இங்கே செய்ய போகிறேன் டீச்சர். இப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வருது நமக்கு 1. அதே எக்ஸுக்கு 2 போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4 வருதா? அதே எக்ஸுக்கு 3 போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எத்தனை? 3 ஸ்கொயர் 9. இப்படி வந்துட்டே இருக்கு. அப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பாக நம்ம போட ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? நமக்கு மாறுது. அப்போ எக்ஸோட வேல்யூ மாற ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிக்கிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இது நம்ம ஏற்கனவே படித்தது. இப்போ நம்ம வகையிடுதல் அப்படிங்கிறதுக்கு வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒய்யோட மாற்றம் நமக்கு தெரியும். எக்ஸோட மாற்றத்தை பொறுத்து தான் இந்த ஒய் அமையுது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒய்க்கு ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சேஞ்சஸா வந்துகிட்டே இருக்கு நமக்கு. சரியா? எக்ஸுக்கு ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ண ஒய்க்கு நமக்கு வேற வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீச்சர் சொல்றேன். இப்போ நம்ம இப்படி போறோம். இதுல ஏறி போறோம் ஒரே ஸ்பீட்ல. இப்போ நம்ம ஊருக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு பஸ்லேயே போறோம்னு வச்சுக்கோங்க, கார்ல போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரே ஸ்பீட்ல நம்ம போக மாட்டோம். இப்போ இங்க இருந்து இங்க போய் சேர்றதுக்கு நமக்கு 1 hour ஆகுது. எவ்வளவு ஆகுது? 1 hour ஆகுது. ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு இடத்துலயும் ஸ்பீடு நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? மாத்தி கொடுக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த ஸ்பீடு நமக்கு, அதாவது அதோட மாற்ற விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம இங்க போகும்போது ஈவன் ஸ்பீட்ல போவோம். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நின்றுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். இப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்படியே இப்ப நடந்து போகும்போது அப்படிதான், சைக்கிள் போகும்போது இறக்கமா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஸ்பீடா கொண்டு போயிடுவோம். அப்ப மொத்தம் இங்க இருந்து இங்க போறதுக்கு இப்ப இது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. 40 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 hour ஆகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிருக்கோம்னு அவசியம் கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இதுல இருந்து வரைக்கும் எவ்வளவு? 40 கிலோமீட்டர். ஆனா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே தான் நம்ம இங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல போகும்போது நம்ம ஒரு மேல ஏறுறோம் பத்தியா, அப்ப கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா வச்சிருப்போம். 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. சரியா? பெர் மினிட்ஸ்க்கு. அதே இந்த இடத்துக்கு போகும்போது இறங்குறோம். அப்ப இறங்கும் போது என்ன ஆகும்? நல்ல பெரிய ஸ்பீடா வச்சிடலாம். 100 கிலோமீட்டர் பெர் மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். சரியா? இப்படி நம்ம ஸ்பீடை மாத்தி போய்கிட்டே இருப்போம். ஒரே ஈக்குவலா நம்ம போக மாட்டோம். நடந்து போனாலும் சரிதான், வண்டியில போனாலும் சைக்கிள்ல போனாலும் எதுல போனாலும். அப்ப நம்மளோட சேஞ்சஸ் ஒவ்வொரு இடத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இது என்ன ரேட்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறது தான் வகையிடுதல் அப்படின்னு சொல்றோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய். சரியா? இங்க ஒய் டீச்சர் எடுத்தனால ஒய்ன்னு போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய்னா அதோட மாற்ற விகிதம் என்ன? இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட ஸ்பீடோட விகிதம் என்ன, மாற்ற விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வகையிடுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த வகையிடுதல் நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா dy/dx. இது எப்படி வருது டீச்சர் சொல்றேன். அப்ப ஒரு ஈவன் ஸ்பீட்ல நம்ம போக மாட்டோம். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயும் நம்ம எந்த ரேட் ஆஃப் சேஞ்சில் போனோம், எந்த ரேட் ஆஃப் ஸ்பீட்ல போனோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வகையிடுதலை யூஸ் பண்றோம். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒய்யின் மாற்ற விகிதம் எக்ஸின் மாற்ற விகிதத்தை பொறுத்ததுன்னு எழுதியிருக்கேன் டீச்சர் இங்க. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த என்ன நம்ம செய்யறோமோ அந்த குவான்டிட்டிக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு ஒரு வளைவரை. சரியா? வளைவரைனா ஒரு கோடா இருக்கலாம் அல்லது கர்வா இருக்கலாம். இப்போ y is equal to x square நமக்கு பேரபோலா நம்ம போட்டாலே இப்படி வந்துடும் ஷேப். சரியா? இதே y is equal to x அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி வரும்? நமக்கு இப்படி ஒரு லைனா வரும். ஆரிஜின் வழியா போகும். இப்படி y is equal to x.
இது வந்து y is equal to x ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். சரியா? நமக்கு கரெக்டா வராது, இது கொஞ்சம் வேல்யூ மாறும். சரியா? அப்ப இந்த மாதிரி வந்து வளைவரைகள் தான் y is equal to f of x நம்ம சொல்றோம். இந்த வளைவரையில ஒரு புள்ளியில வரையப்படுற தொடுகோட்டின் சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு dy by dx. ஒரு புள்ளியில சாய்வு நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். ஒரு புள்ளியில இந்த கோட்டோட தொடுகோட்டு வரைஞ்சி இந்த தொடுகோட்டோட சாய்வு தான் இந்த வளைவரையில இந்த புள்ளியோட வகையிடுதல் அப்படின்னு சொல்றோம் நம்ம dy by dx. இதுதான் வந்து வகையிடுதல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வகையிடுதல் எப்படி கண்டுபிடிப்போம். நமக்கு சாய்வுன்னு சொல்லிட்டாங்க, உடனே சாய்வுக்கு நமக்கு தெரியும் y2 minus y1 by x2 minus x1 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து y-ஓட மாறுபாடு by x-ஓட மாறுபாடு. அப்படியே எழுதும்போது சில சமயம் என்ன ஆயிருந்தா நமக்கு கீழே வந்து 0 வந்துடக்கூடாது அதோட சாய்வு. அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா x-இன் மாறுபாடு 0க்கு அருகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்டா எக்ஸ் டெண்டிங் டு 0 அப்படின்னு நமக்கு போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாறுற விகிதம் வந்து 0க்கு மிக பக்கத்துல வச்சு நம்ம தொடுகோடு வரையணும். அந்த தொடுகோட்டோட சாய்வு வந்து அந்த ஒரு புள்ளியில என்ன வருதோ அதுதான் நமக்கு என்னது dy by dx. இன்னும் ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த கர்வ், அதாவது அட் பிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் ஆஃப் த கர்வ் என்னது நமக்கு சாய்வு, அந்த வளைவரையோட சாய்வு இந்த ஒரு புள்ளியில எந்த புள்ளியில பிங்கிற புள்ளியில எடுத்தோம் அப்படின்னா அதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் f of x அந்த பாயிண்ட்ல அட் pல. புரியுதா எல்லாருக்கும்? இதுதான் வந்து நமக்கு டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி வந்து நம்ம ஃபார்முலா படி டெரைவ் பண்றது மேத்தமெட்டிக்கலா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னெல்லாம் இப்ப சிக்ஸ் சொன்னேன், ஒரு இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஒரு பாயிண்ட்ல என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் dy by dx. இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு வளைவரையில ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட், அதாவது அந்த தொடுகோட்டோட சாய்வு அந்த ஒரு புள்ளியில என்ன இருக்கோ அதுதான் வந்து அந்த புள்ளியில dy by dx வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம், வகையிடுதல்னு சொல்றோம். சரியா? இதை வந்து எப்படி இங்க ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட்டு கோடு எடுத்துருக்கோம், அதாவது சீகண்ட். என்னது? சீகண்ட் எடுத்துருக்கோம். எம் சீகண்ட் அதை சொல்லுவோம் நம்ம. எம்ங்கிறது சாய்வு, நமக்கு அந்த சாய்வுக்கு சீகண்டுக்கு சாய்வு நம்ம எடுக்கிறோம். சரியா? இப்ப Pன்னு ஒரு பாயிண்ட், Qன்னு ஒரு பாயிண்ட். நம்ம எப்போ x1 y1 x2 y2ன்னு எடுப்போம். இங்க அப்படி எடுக்காம நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதனால இதை வந்து x0 அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? x0 x நம்ம எடுத்தோம்னா என்ன போடுவோம், x0 போட்டா என்ன ஆகும், இது வந்து y வந்து நமக்கு f of xன்னு வச்சிருக்கோம். y வந்து f of xனால இதை வந்து f of x0 அப்படின்னு வச்சுக்கோம். புரியுதா? என்ன பாயிண்ட் எடுத்துக்கொண்டு x0, f of x0. ஆக்சுவலா நம்ம x, y-ன்னு எடுப்போம். நம்ம ஆக்சுவலா எப்படி எடுப்போம், x, y-ன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க அதுக்கு பதிலா இதை வந்து x0, f of x0 அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா x, y-ங்கிறது நம்ம என்ன கர்வ் எடுக்கிறோம், y is equal to f of xங்கிற கர்வ் எடுத்துக்கிறோம். அப்ப x-க்கு பதிலா x0 போடும்போது y என்ன வந்துடும், f of x0. இது வந்து Pங்கிற பாயிண்ட். இப்ப Qங்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம், ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடம் வந்து இந்த ஹைட் வந்து டெல்டா ஒய். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வந்துடும், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கா டிஸ்டன்ஸ் பாரு, இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் x0 அப்படிதானமா. இதுல இருந்து இது வரைக்கும் வரும்போது x0 கூட எதை நம்ம கூட்டியிருக்கோம், டெல்டா எக்ஸ். அப்ப இந்த இடம் வந்து x0 பிளஸ் டெல்டா எக்ஸ் வந்துருமா. அதே மாதிரி ஹைட் பார்க்கும்போது இந்த இடத்துல இது ஃபுல்லா வந்து இதே தான். அப்ப பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x0 பிளஸ் டெல்டா எக்ஸ். இதான் வந்து எக்ஸுக்கு பதிலா. ஒய்க்கு என்ன வந்துடும், ஒய்னால டீச்சர் சொன்னா f ஆஃப் போட சொல்லு. அப்ப f ஆஃப் x0 பிளஸ் டெல்டா எக்ஸ். நீ வெறும் x பிளஸ் டெல்டா எக்ஸ் வைக்கணும் கூட வச்சுக்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு x0 குழப்பிச்சு அப்படின்னா x பிளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுல மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்க இந்த வேல்யூ என்னது, இது வந்து டெல்டா எக்ஸ், இது வந்து டெல்டா ஒய். இப்ப நமக்கு இந்த சீக்கண்டோட நம்ம தொடுகோடு சாய்வு கண்டுபிடிக்க போறோம். சீக்கண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், சாய்வு. சாய்வுல நமக்கு என்ன தெரியும், y2 minus y1 by x2 minus x1. அதாவது இங்க என்ன இருக்கு அப்படின்னா இதை நம்ம தீட்டான்னு இது எடுத்தேன்னா இதெல்லாம் சாய்வு. அதாவது இந்த கோடை இப்படி இழுத்து விட்டா இங்க தீட்டா வரும், இந்த தீட்டாவும் நமக்கு சமம், ஏன்னா ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்ப இந்த இதுக்கு இது செங்கோண முக்கோணம். அப்ப tan தீட்டா என்னது நமக்கு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் நமக்கு என்னது, டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்துருச்சா. இது எதோட சாய்வு, நமக்கு இந்த கோட்டோட சாய்வு. சரியா? நம்ம சாதாரணமா புள்ளி வச்சு கண்டுபிடிச்சா என்ன வரும் சொல்லு பாப்போம்.
இதுக்கு என்ன கண்டுபிடிப்போம் நம்ம சாய்வுக்கு y2 minus y1 by x2 minus x1 கண்டுபிடிப்போமா அப்ப இங்க என்ன வருது y2 minus y1 னா f of x0 plus delta x இதான y2 இது வந்து x2 y2 இது வந்து x1 இது வந்து y1 அப்ப x2 க்கு வந்து இது y2 க்கு வந்து இது y1 க்கு என்னது minus f of x0 by x க்கு என்னது x2 க்கு வந்து x0 plus delta x minus x1 க்கு வந்து x0 இந்த x0 கேன்சல் ஆயிரும் அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படினா delta y by delta x is equal to f of x0 plus delta x minus f of x0 by delta x இது வந்து எதோட சாய்வு அப்படினா m secant-ஓட சாய்வு mங்கிறது வந்து நமக்கு ஸ்லோப் சாய்வு வந்து m ன்னு சொல்லுவோம் இங்க secant அந்த வெட்டுக்கோடோட சாய்வை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த வெட்டுக்கோட்டோட சாய்வை வந்து தொடுகோடா மாத்த போறோம் அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குலமா இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரும் இங்க இருக்கிற டிஸ்டன்ஸை இங்க கொண்டு வர அப்ப இந்த கோடு என்ன ஆயிரும் நமக்கு இப்படி போயுமா இப்படி போகுமா இந்த கோடு அடுத்து என்ன பண்றோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரோம் அப்ப என்ன ஆகும்னா இப்படி போகுமா ஒண்ணொன்று சாய்வு மாறிட்டே அடுத்து என்ன ஆகும்னா இப்படி கொண்டு போமா இப்படியே கொண்டுட்டே வரோம் கடைசியில என்ன பண்றோம் அப்படினா இந்த ஒரு புள்ளி P ல நல்லா கவனி ஒரு தொடுகோடா நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொண்டுட்டு வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல இத தொடுகோடா மாத்துறோம் இந்த பாயிண்ட்ல தொடுகோடுனா உங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியில தொட்டிட்டு போனாதான் அது தொடுகோடு சரியாமா எத்தனை புள்ளியில தொட்டிட்டு போனோம் ஒரு புள்ளியில தொட்டிட்டு போனாதான் அது தொடுகோடு இப்போ இந்த தொடுகோட்டோட சாய்வை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த புள்ளி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இங்க வந்ததுனால நமக்கு இந்த டெல்டா எக்ஸ் வந்து கரெக்டா இதுக்கிட்டே நம்ம கொண்டு போல கொஞ்சம் பக்கத்துல அப்ப நம்ம ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் இந்த டெல்டா எக்ஸ் எடுக்கிறோம் டெல்டா எக்ஸ் என்ன செய்யறோம் ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் அதாவது 0.00007 அப்படி 1 அப்படி இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்ப இங்க வந்துச்சு அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும் நமக்கு இந்த இடம் தான் டெல்டா ஒய் இந்த இடம் வந்து டெல்டா எக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துடும் சரியா இன்னும் பக்கத்துல கொண்டு போனோம்னா தொடுகோட கிடைச்சிடும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொடுகோட்டோட சாய்வு வந்து டெல்டா எக்ஸ் வந்து நமக்கு இல்லவே இல்லை அப்ப டெல்டா எக்ஸ் வந்து 10 to 0 அப்படின்னு சொல்றோம் அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0 இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் எம் டேன்ஜென்ட் தொடுகோட்டின் சாய்வு அப்ப இங்க என்ன ஆகும்னா இங்கேயும் அதே மாதிரியே லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 f of x0 plus delta x minus f of x0 by delta x அப்படின்னு நமக்கு வந்துரும் இதுதான் நமக்கு என்னன்னா m tangent அப்படின்னா dy by dx இது என்னது dy by dx அதாவது y இன் மாற்றம் வந்து x இன் மாற்றத்தை பொறுத்து அமைகிறது தெரியுதா தெரியலையா எல்லாருக்கும் புரியுதா நல்லா புரியுதா எல்லாருக்கும் அப்ப ரொம்ப பக்கத்துல அப்படியே டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ் நம்ம கொண்டு வந்து இதோட பக்கத்துல நியர்லி வைக்கும் போது டெல்டா ஒய் எக்ஸ் வந்து நமக்கு 0 ஆயிடுது அதனால டெல்டா எக்ஸ் வந்து 10 into 0 போட்டோம் அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இந்த ஸ்லோப்புக்கு எம் சீக்கண்டோட சாரி வெட்டுக்கோளோட சாய்வுக்கு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 போடும்போது அது தொடுகோட்டோட சாய்வா மாறிடுது இந்த தொடுகோட்டோட சாய்வு இந்த ஒரு புள்ளி P ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் என்ன அப்படின்னா அந்த புள்ளி P ல அந்த கர்வோட dy by dx dy by dx என்ன அர்த்தம் y இன் வகைக்கெழு வந்து x ஐ பொறுத்து x பொறுத்து வந்து y யோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு இந்த ஃபார்முலா இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கணக்கு செய்வோம் அதனால நல்லா வந்து நீ பாத்துக்கோ புரியுதா எல்லாருக்கும் இது வரைக்கும் இப்போ இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து உனக்கு லைவா காமிக்க போறேன் ஒரு இதுல ஒரு கர்வுக்கு வந்து எப்படி dy by dx வருது ஒவ்வொரு இடத்துலயும் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் நல்லா கவனி அப்புறம் உனக்கு நல்லா புரிஞ்சிடும் dy by dx னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன கர்வா நம்ம எடுப்போம் y x னா எப்படி இருக்கும் y c கான்ஸ்டன்ட்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச லைன் வந்து y c அந்த y கான்ஸ்டன்ட்னு வெச்சுக்கோ சரியா இப்போ y x ஃபர்ஸ்ட் போடுவோம் y x க்கு எப்படி வந்து y xங்கற கர்வ் நமக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து x ஆக்சிஸ் இது வந்து y ஆக்சிஸ்
இதுல ஆரிஜின் வழியா இப்படி போற லைன் தான் நமக்கு என்னது y is equal to x. இதுல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்க வரைய போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதோட டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கும், டெரிவேட்டிவ் வந்து எப்படி வரும், அதாவது dy by dx எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வரைய போறோம். நல்லா கவனி. டீச்சர் என்ன சொன்ன, ஒரு பாயிண்ட்லயும் டான்ஜென்ட் வரையணும் அப்படிதானே. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் வரைய போறோம். இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. கரெக்டா இது வந்து நமக்கு வந்து எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல தொடுகோடு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இப்படிதான் வரும் தொடுகோடு. சரியா, தொடுகோடு வரைகிறதுக்கு 3 டைப் இருக்கு. இப்படிதான் வரும். அதே இப்போ இந்த பாயிண்ட்ல தொடுகோடு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் இப்படிதான் வரும். அடுத்து இதுக்கு நம்ம தொடுகோடு வரைஞ்சோம்னா அதுக்கும் அதே தான். ஏன்னா வேற தொடுகோடே நமக்கு வராது. அப்ப இதுல எல்லா புள்ளிக்குமே தொடுகோட்டுக்கு நமக்கு தீட்டா எவ்வளவு 45 டிகிரி. அப்ப நமக்கு சாய்வுனாலே tan தீட்டா தான் ஸ்லோப் அப்படிதானே. அப்ப ஸ்லோப் m is equal to tan தீட்டா. இங்க tan தீட்டா வந்து நமக்கு 45 டிகிரி. அப்ப tan 45 நமக்கு என்னது 1. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு எடுக்கும்போது இது வந்து 0 அப்படிதானே. அப்ப இங்க வந்து 1, இங்க வந்து -1 -2, இங்க 1 2 3 இருக்கும் நமக்கு கிராஃப்ல. நம்ம அப்படியே பிளாட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 0க்கு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அதே 45 டிகிரில தான் நமக்கு டான்ஜென்ட் வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல எங்க வந்துரும் 1ல வந்துரும். y ஓட வேல்யூ என்ன வந்துரும் dy by dx வந்து 1 வந்துரும். இப்போ இதே அடுத்த பாயிண்ட் எடுக்கணும்னு வெச்சுக்கோ. 1க்கு நேரா எடுக்கணும். 1க்கு எடுக்கும்போது என்ன ஆகும், 0க்கு எடுக்கும்போது 1 வந்துச்சு. 1க்கு எடுக்கும்போது 1ங்கற பாயிண்ட்க்கு எடுக்கும்போது அதே என்னதான் வந்திருக்கு நமக்கு 1 தான். அடுத்து 2க்கு எடுத்தாலும் அதே 1 தான். அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப -2க்கு நம்ம எடுத்தாலும் அதே 1 தான். ஏன்னா -2க்கு அப்படிதானே இருக்கும் நமக்கு. சரியா, இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கோடு போடுறோம். இதுதான் நமக்கு dy by dx. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது y is equal to 1 ன்னு சொல்லி நமக்கு இங்க dy by dx is equal to 1. அதான் இதோட டெரிவேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்றோம். சரியா, இதே மாதிரி இப்போ y is equal to constant ன்னு எடுத்துக்கோங்க. நீ கான்ஸ்டன்ட் நமக்கு எப்படி இருக்கும் கர்வ் y is equal to constant எப்படி இருக்குமா இதான் இந்த லைன். இப்போ இந்த லைன்ல இது வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், இதுக்கு என்ன dy by dx வரும் உனக்கு தெரியறதுக்காக டீச்சர் வரையறேன். எப்படி வந்து அந்த டான்ஜென்ட்ல இருந்து இது வருது அப்படின்னு காமிக்கிறது பாரு. இப்போ இதுக்கு ஒன்னொருக்கு டான்ஜென்ட் எடுப்போமே. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் எடுக்கிறேன். சரியா, இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் எடுத்தா நம்ம எப்படி வரைவோம், டான்ஜென்ட் இப்படி தானே வரைவேன், இப்படி தானே தொடுகோடு வரைவோம். ஆனா இந்த தொடுகோடு வந்து x அச்சு டச் பண்ணவே இல்லை. அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கும், தொடுகோடு வந்து ஆங்கிள் வந்து 0. அப்ப m is equal to இங்க வந்து tan தீட்டால tan 0 வருது. tan 0 ஓட வேல்யூ நமக்கு என்னது 0. tan 0க்கு என்ன வேல்யூ 0. அப்ப இந்த பாயிண்ட்ல தொடுகோடு இங்க டச் பண்ணவே இல்லை. நமக்கு தொடுகோடு டச் பண்ணதான x ஆக்சிஸ் டச் பண்றது நம்ம ஆங்கிள் எடுப்போம். சரியா, x ஆக்சிஸ் டச் பண்ணவே இல்லை, அதனால அதோட ஆங்கிள் வந்து 0. அதனால இங்க வந்துரும். இதே அதுக்கு அடுத்த லைனுக்கு எடுத்தாலும் ஆங்கிள் 0 தான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஆங்கிள் வந்து 0 தான் இருக்கும். அப்ப இந்த லைன் தான் இதோட டெரிவேட்டிவ். அப்ப இது வந்து dy by dx. இதுக்கு என்ன வருது, dy by dx is equal to 0வா இருக்கு. dy by dx என்னது 0. அப்ப y is equal to xங்கறத டிஃபரன்ஷியேட் y வந்து with respect to x ல டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு இங்க என்ன வந்துருச்சு 1 வந்துருச்சு. இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது செகண்ட் கர்வுக்கு பண்ணும்போது 0ன்னு வந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிளான கர்வ். அதனால நம்ம டீச்சர் வந்து எப்படி வருது அப்படின்னு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். சரியா, அப்ப dy by dxனா என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு டான்ஜென்ட் வரையணும். அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் தான் நமக்கு என்னது dy by dx அந்த பாயிண்ட்ல. சொல்ற புரியுதா எல்லாருக்கும்? அப்ப ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப் வரையும் போது ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட் p ன்னு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல என்ன வரையறோமோ அதுதான் என்னது அந்த பாயிண்ட்க்கு அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் தனித்தனி. இப்போ இதே ஒரு டீச்சர் வந்து ஒரு கர்வ் வரையறேன்னு வெச்சுக்கோங்க. இப்படி கூட வேண்டாம் உனக்கு. சரி, இப்படி போகணும். இப்போ ஒரு கர்வ் வந்து இப்படி இருக்கு. சரியா, இதுல இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் டான்ஜென்ட் வரையணும் அப்படின்னா, தொடுகோடு வரையணும். நம்ம இப்படி வரைவோமா? இதுக்கு நம்ம எப்படி ஆங்கிள் எடுக்கணும், டான்ஜென்ட் எடுக்கணும் அப்படின்னா, சரி வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இப்படி போடுவோம் நம்ம. அப்படிதானே, இது வந்து டெல்டா ஒய், இது வந்து டெல்டா எக்ஸ். ஏறுதா, டெல்டா ஒய், இது வந்து டெல்டா எக்ஸ். இதுதான் நமக்கு தீட்டா.
அப்போ tan theta equal என்ன வந்துடும் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். டெல்டா ஒய் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் நமக்கு. அப்போ dy பை dx நமக்கு என்ன ஆயிரும் மேலே ஏறும்போது dy பை dx வந்து இது வந்து நமக்கு லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ tan 45 எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ dy பை dx எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் மேலே ஏறும்போது. இப்போ இந்த இடத்துல எடுத்தாலும் அப்படின்னா இப்படி நம்ம டேஞ்சன்ட் போடுவோம். அப்போ நம்ம இப்படி போடுவோம். இதுலேயும் டெல்டா ஒய் பை இது வந்து டெல்டா எக்ஸு. இதுலேயும் என்னது பாசிட்டிவ் தான். இப்போ சப்போஸ் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். இந்த இடத்துல எடுக்கும்போது என்ன ஆயிரும் இது வந்து எப்படி இருக்குன்னு பாரு parallel to x axis. x axisக்கு இணையா இருக்கா. அப்போ dy by dx எப்படி இருக்கும் நமக்கு 0. இப்பதான் கண்டுபிடிச்சோம். parallel இருந்துச்சு எப்படி இருந்துச்சு dy by dx வந்து 0வா இருக்கு. இதே இப்படி இறங்கும் போது நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி இறங்குது. இறங்கும் போது நம்ம இப்படி போடுவோம் படம் டிகிரி பார்க்கணும் சரியா. அப்ப இது வந்து டெல்டா ஒய் வந்து நமக்கு கீழே இறங்கி இருக்கு. டெல்டா ஒய் எப்படி இருக்கு கீழே இருக்கு. அதனால சரி இதுதான் நமக்கு டெல்டா ஒய். இது வந்து டெல்டா எக்ஸ். டெல்டா ஒய் வந்து அப்ப நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருக்கிறதுனால dy by dx நமக்கு என்ன ஆயிரும் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ஒரு கர்வ் வந்து ஏறும்போது அதாவது இன்க்ரீசிங்ல இருக்கும்போது dy by dx நமக்கு எப்படி இருக்கும் இன்க்ரீசிங். நான் மேலே ஏறும்போது dy by dx வந்து பாசிட்டிவா இருக்கும் சரியா. அதே டிக்ரீசிங் இருந்துச்சுன்னா dy by dx எப்படி இருக்கு நெகட்டிவா இருக்கு. டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவா இருக்கும். அதே பேரலலா இருந்துச்சுன்னா அதாவது parallel to x axis parallel to x axis இருந்துச்சுன்னா dy by dx வந்து is equal to 0. அதாவது ஃப்ளாட்டா இருந்துச்சு அப்படி. இதெல்லாம் நம்ம வந்து டான்ஜென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. புரியுதா எல்லாருக்கும். இப்போ டீச்சர் என்னென்ன சொன்னேன் எப்படி எப்படி டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னு லாஸ்டா ஒண்ணே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் டீச்சர். இப்போ y is equal to sin x-க்கு டிஃபரன்சியேஷன் வந்து dy by dx வந்து cos x. அது வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம இந்த படத்துல இருந்து பார்க்க போறோம். தெரியுதா எல்லாருக்கும் படம். y is equal to sin x இந்த பக்கம் டீச்சர் வச்சிருக்கேன். y is equal to sin x எழுதியிருக்கேன். அந்த சைடு cos x ன்னு எழுதியிருக்கேன். தெரியுதா எல்லாருக்கும் நல்லா பேப்பர். இப்போ இதுல எப்படி வந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கர்வ் ரெட் கலர்ல டீச்சர் போட்டிருக்கேன் பாத்தியா இதுதான் நமக்கு sin கர்வ். ரெட் கலர் இருக்கிறது என்னது sin கர்வ். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஃபரன்சியேஷன் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சர் மேல கோடு போட்டிருக்கேன் பாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த கோடெல்லாம் எப்படி இருக்கு parallel to x axis. அப்ப இதோட dy by dx எங்க வரும் 0. அதனால இங்க போட்டாச்சு புள்ளி போட்டாச்சா. அதே மாதிரி இதோட dy by dx என்னது 0 இங்க போட்டாச்சு. இதோட dy by dx என்னது அதுவும் 0 இங்க போட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கும் dy by dx வந்து 0. அதனால இங்க எல்லாம் நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ல இப்போ இங்க வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு dy by dxம் டிக்ரீஸ் ஆகும். ஏறும்போது 0 நோக்கி திருப்பி வருதுல்ல அதனால திருப்பியே மேலே ஏறும். அடுத்து திருப்பியும் இங்கே எப்படி இருக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒரு டேன்ஜென்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி இருக்கா. இந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ இருக்கும் நமக்கு எப்படி வச்சோம்னா இந்த இடம்னா ஃப்ளாட்டாக இருக்கு. அதனால நம்ம 0 அதனால இங்கே வச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு டேன்ஜென்ட் வரையணும் 0 கிட்ட. அப்போ என்ன வரும் நமக்கு 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி நமக்கு என்னது 1. அப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து 1 வரணும் கர்வ். அதே மாதிரி இந்த சைடு ஒவ்வொரு பக்கமும் சரியா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறி மாறி வரும். இப்படியே நம்ம இதை சேர்த்து இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த கர்வ் தான் நமக்கு cos x. அப்போ dy by y வந்து sin x இருந்துச்சுன்னா டிஃபரன்சியேஷன் என்னவா வருது நமக்கு cos x வருது. இதுதான் வந்து இப்போ டீச்சர் வந்து உனக்கு எப்படி வந்து டேன்ஜென்ட் போட்டு ஒரு டெரிவேட்டிவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோடக்ஷனை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ டோட்டலாக கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்னா slope of the curve at p is equal to derivative of f of x at p. அந்த ஒரு பாயிண்ட்ல அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அந்த கர்வோட டெரிவேட்டிவ் கிடைக்குது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.